ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வெயில். இது என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெயில்னா என்னென்னா ஒரு ஃபிக்ஷனல் வால்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கற்பனை திரை அப்படின்றாங்க. அதாவது திரையை விளக்கி பார்க்குறது, ஒரு கற்பனையாக ஒரு திரை இருக்குன்னா அது விளக்கி பார்க்குறது, அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் அண்ட் நேச்சுரல் பர்சன் போத் ஆர் செப்பரேட்ன்றாங்க. இந்த இடத்துலேயே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்த செப்பரேட்டிக்கல் என்டிட்டி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து இந்த ஒரு எப்படின்னா ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும்போது ஒரு கம்பெனிக்கும் ஒரு நேச்சர் பர்சனுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வருது. யார் ஃப்ராட் பண்ணியிருக்கா, யார் இடத்துல மிஸ்யூஸ் பண்ணியிருக்கா இந்த ப்ராப்பர்ட்டியை ஆர் நம்மளோட டேக்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சமயத்தில் தான் நம்ம டாக்யூமெண்ட் ஆஃப் லிஃப்டிங் ஆஃப் கார்ப்பரேட் வேல வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம அந்த திரையை திறந்து யார் அந்த இடத்துல ஃப்ராட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்தோன்னா, ஃப்ராடு கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வரும். தென் ஒரு ட்ரூ நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது டேக்ஸ்லேயோ இல்லை ஒரு ரெவன்யூலையோ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வார் டைமில் வந்து ஒரு எனிமியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்பெனியில் யாரோ எனிமி இருக்கா, ஒரு ஐடென்டிட்டியை பார்த்து இவங்க தான் அந்த எனிமி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுரி ப்ரொவிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இது வந்து ஒரு கம்பெனியோட நல்லதுக்காக, ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சனோட நல்லதுக்காக நம்ம இந்த விஷயத்தை ஒரு கம்பெனியில் ஏதாச்சும் ஃப்ராடு கமிட் பண்ணியிருக்கா, யார் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே வரது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. கேஸில் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஷனல் வாலை வந்து ரிமூவ் பண்ணி யார் மேலே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கார்ப்பரேஷன் ஆஃப் வெயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.